அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைதான் சமீப காலங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் 2016 வரை முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா தலைமையில் இருந்தபொழுது 40% வாக்குகளை தன்னாக்கத்தில் கொண்டதுதான் அந்த கட்சி. மிகப்பெரிய வெற்றியானாலும் மிகப்பெரிய தோல்வியாக இருந்தாலும் 35 முதல் 40% வாக்குகளை தன்வசம் வைத்திருந்த கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழகத்தில் இரு பெரும் கட்சிகள், ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. பொதுவாகவே அரசியல் விமர்சகர்கள் சொல்வது, கருணாநிதி காலத்திலும் ஜெயலலிதா காலம் வரை அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளை ஒப்பிடும் பொழுது அதிமுக அதிக வாக்குகளை தன்வசப்படுத்தியிருக்கும், திமுக அதிமுகவை ஒப்பிடுகையில் அதைவிட குறைவான வாக்குகளையே வைத்திருக்கும், கூட்டணி பலத்துடன் தான் திமுக எளிதாக வெற்றி பெற்று வந்துவிடும் என்பது பொதுவான கருத்து. அப்படிப்பட்ட அதிமுக தற்போது 20% பாதிக்கு பாதி குறைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில். இப்பொழுது இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி பலத்துடன் 40% மேல் வாக்குகளை வைத்திருக்கிறது. ஆனால் அதிமுகவோ 20% வாக்குக்குள் சுருங்கிவிட்ட இந்த சூழ்நிலையில் எப்படியாவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி வைத்தால் மட்டுமே திமுகவிற்கு போட்டியை கொடுக்க முடியும். இல்லையென்றால் பொதுவாகவே திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டுமெனில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது கைப்பற்ற வேண்டும். அதற்கே மிகப்பெரிய கூட்டணி தேவைப்படுகிறது அதிமுக. அதிமுக தற்பொழுது 2026 எப்படியாவது மெகா கூட்டணி அமைத்துவிட வேண்டும். அதன் மூலமாக ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ அமர முடியும். இல்லையென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட நமக்கு கிடைக்காது என்றதை சரியாக உணர்ந்திருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இதனால் எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது தன் வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். எனவே விஜய் புதிய அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார், அவரை பற்றி அதிமுக யாரும் விமர்சனம் செய்யாதீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சி வட்டார நிர்வாகிகளிடம் சொன்னதாக தகவல். ஆனால் இன்றோ விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை மீடியாக்கள் உருவாக்குகிறது, இதை யாரும் நம்ப வேண்டாம் என்று மறுத்திருக்கிறது. இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெருத்த பின்னடைவாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய மெகா கூட்டணி என்ற கனவு 2026 ஆண்டு நிறைவேறுமா, அல்லது கடந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் போன்று 20% வாக்குக்குள் அதிமுக சுருங்கிவிடுமா என்பது பல்வேறு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. கடந்த 2024 ஆண்டு சீமான் தங்கள் கூட்டணிக்கு வருவார், விசிக திமுகவிடம் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை எனில் தங்கள் கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்தது. இந்த எதிர்பார்ப்பினால் பாமக கடுப்பாகி அதிமுகவை விட்டு விலகி பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக பல்வேறு தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்திருக்கிறது. இதனால் பாமக பாஜக கூட்டணி தமிழகத்தில் 18% வாக்குகளையும், அதிமுக தேமுதிக கூட்டணி 20% இருந்தது. இரண்டு கூட்டணிக்கும் இடையே 2% வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனால் வெற்றி பெற்ற திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் சுமார் 20% மேல் இருக்கிறது. இந்த 20% வாக்குகளை எப்படி ஈடுகட்டும் அதிமுக? வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் மக்களுக்கான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டுமெனில் நிச்சயம் அதிமுகவிற்கு மிகப்பெரிய கூட்டணி தேவைப்படுகிறது. அந்த கூட்டணி அவர்கள் யார் யார் எதிர்பார்ப்பார்கள், யார் யார் வருவார்கள் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடியினுடைய கனவு நிறைவேறுமா? அதிமுகவின் நிலை என்னவாக இருக்கும்? பார்க்கலாம்.